நம் வாழ்க்கையில் பல விஷயங்களிலே வெற்றி தோல்வி என்பது சகஜம். அதே போல மாற்று திட்டம் இருப்பது மிக மிக அவசியம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாற்று திட்டம் எல்லா நேரத்திலும் கையில் இருப்பது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பன்முகத்தன்மை வாய்ந்த வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியம். அதாவது நம்ம பர்சனல் ஃப்ரெண்ட் இருக்குது, ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்குது, ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இப்போ இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் மிக மிக முக்கியமாக நாம் ஒன்று நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது, எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்ம வச்சிருக்கும் அந்த திட்டம் நடைபெறாமல் போனால் அடுத்ததாக என்ன செய்வது, எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவது அப்படிங்கிற அந்த மென்டல் ப்ரிப்பரேஷன், மென்டல் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னும் சொல்லப்போனால் வெற்றி தோல்விக்கு இடையே சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு அந்த குவாலிட்டி பிளான் பி அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் த பிளான் பி, வாட் இஸ் த பிளான் பி? ஒரு சுச்சுவேஷன்லையும் நாமே கேட்டுக்கொள்வது, இது நடக்கவில்லை என்றால் என்ன செய்ய போகிறேன், இந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்ய போகிறேன், நான் எதிர்பார்க்கும் சம்பளம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய போகிறேன், நான் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு இருக்கேன், அதுக்கான மதிப்பெண்கள் எனக்கு கிடைக்கல, அப்போ என்ன பண்ண போகிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலுமே அந்த செனாரியோ பிளானிங், இது நடந்தால் இப்படி செய்யலாம், இது நடக்காவிட்டால் இப்படி செய்யலாம் அப்படின்ற கான்ஸ்டன்டான ஒரு திட்டமிடல் நமக்குள்ளே, நம் மனதுக்குள்ளே இருந்தால் நம்மை மாற்றி ஒரு நல்ல நபராக, ஒரு வெற்றிகரமான ஒரு நபராக மாற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டியாக அது இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. பல சந்தர்ப்பங்களில் நான் எப்போதும் சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்தில் ரிஜிட்டாக இருந்து இதை செய்வேன் இல்லை எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது. உதாரணத்திற்கு நம்ம குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் அட்மிட் பண்ணுறோம். அந்த ஒரு குறிப்பிட்ட நம்ம குறிவைக்கும் பள்ளியில் அட்மிஷன் கிடைக்கவில்லை, ஒன்றுமே ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. அதே போல் நாம் எதிர்பார்க்கும் வேலை கிடைக்கவில்லை, எதிர்பார்க்கும் கோர்ஸ் கிடைக்கவில்லை. அப்போ அதுக்கு பிளான் பி என்ன பண்ணணும், இந்த விஷயத்தில் நான் சிறப்பாக செய்ய முடியும். அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் வேறு 1-2 விஷயங்களும் கூட நான் சிறப்பாக நடந்து கொள்ள முடியும். ஆக எதை எடுத்து செய்ய வேண்டும், இப்படி எல்லா விஷயங்களிலுமே பிளான் பி வைத்திருப்பது மிக மிக நல்லது. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் பண விஷயங்களில் திட்டமிடுதலில் கூட பிளான் பி ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு குறிப்பிட்ட தொகை வைத்து ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கான ஒரு தொகையை நாம் எடுக்க முடியவில்லை சொன்னால் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கிட்டு ஒரு பிளான் பிக்கு நாமே அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மட்டுமில்லாமல் நம்ம குடும்பத்தாரையும் கூட அந்த ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் வச்சிருப்பது மிக மிக முக்கியமான விஷயம். இது இந்த பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே அல்லது இளம் வயதிலிருந்தே அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே பிளான் பி என்னன்னு திட்டமிட்டு இருந்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் வாழ்க்கை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எதிர்பார்ப்பதை விட. 2 தேவையில்லாத மனசஞ்சலங்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன், விரக்திகள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹேவிங் எ பிளான் பி அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். ஆல்வேஸ் ஹேவ்